தாவேகா கூட்டணி இல்லாம தனித்து போட்டியிட போறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம சென்னை பெரம்பூர் தொகுதியை தளபதி போட்டியிட தேர்ந்தெடுத்திருக்காரு. சென்னையில ஒரு தொகுதியில தளபதி போட்டியிடுறதுனால சென்னையை சுத்தி இருக்க கிட்டத்தட்ட 36 தொகுதிகளில் தாவேகா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அது எப்படி அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி சென்னை பெரம்பூர் தொகுதியில போட்டியிட தயாராயிட்டாரு. தளபதி மட்டும் இல்ல, தாவேகால இருக்க முக்கிய நிர்வாகிகளும் சென்னையில இருக்க ஒவ்வொரு தொகுதியை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எந்த மாதிரியான ஒரு நியூஸ் நமக்கு கிடைச்சது அப்படின்னா, தளபதி வி சென்டிமெண்ட் மனசுல வச்சு அப்படிப்பட்ட தொகுதிகளை தான் செலக்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. முக்கியமா தாவேகாவோட முதல் மாநாடு நடந்த விக்கிரவாண்டி தொகுதியை தான் தளபதி செலக்ட் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இல்ல திருச்சியில தளபதி போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த லிஸ்ட்ல தஞ்சாவூர், மதுரை அப்படின்ட்டு எக்கச்சக்கமான தொகுதிகள் அடிபட்டது. ஆனா கடைசியில தளபதி சென்னையில பெரம்பூர் தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்காரு. அந்த தொகுதி நடுத்தர மக்கள் அதிகமா வாழக்கூடிய ஒரு தொகுதி. முக்கியமா திமுக அரசால எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படாத ஒரு தொகுதி அப்படின்னு தான் சொல்லணும். சோ தளபதி அந்த தொகுதியில அபார வெற்றி பெறுவார் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல. ஓகே, சென்னையில ஒரு தொகுதியை தளபதி தேர்ந்தெடுத்தனால கிட்டத்தட்ட 36 தொகுதிகள்ல தாவேகா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்படி அப்படின்னா, சென்னையில மொத்தமா 16 தொகுதிகள் இருக்கு. சென்னையை ஒட்டி இருக்க திருவள்ளூர் மாவட்டத்துல 10 தொகுதிகள் இருக்கு. அதே மாதிரி செங்கல்பட்டு மாவட்டத்துல 7 தொகுதிகளும், காஞ்சிபுரம் மாவட்டத்துல 3 தொகுதிகளும் இருக்கு. மொத்தமா இந்த 4 மாவட்டங்கள்ல 36 தொகுதிகள் இருக்கு. இந்த 4 மாவட்டங்களையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்கறத விட இந்த 4 மாவட்டங்களும் சேர்ந்ததுதான் சென்னை தலைநகரம் அப்படின்னு சொல்லலாம். சோ தளபதி பெரம்பூர் தொகுதியில போட்டியிட்டாலும் மீதி இருக்க 35 தொகுதியிலுமே தளபதியோட ஒரு இம்பாக்ட் இருக்கும். தளபதியோட அந்த அதிர்வலைகள் மீதி இருக்க தொகுதியிலுமே வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 36 தொகுதிகளுமே திமுகவோட கோட்டையா இருந்துகிட்டு இருக்கு. சோ தளபதி திமுக கோட்டையில ஓட்டையை போடுறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.